JK டயர்ஸ் சார்பில் கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வே மைதானத்தில் தேசிய அளவிலான கார் மற்றும் சுசுகி ஜிக்ஸர் இருசக்கர வாகன போட்டிகள் நடந்தது. இந்த போட்டிகள்ல நாட்டுடைய தலைசிறந்த ஓட்டுநர்கள் கலந்துகிட்டு தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. சீறி பாய்ந்த கார்களை பார்வையாளர்கள் உற்சாகமா கண்டு ரசித்தாங்க. காலை துவங்கி மாலை வரைக்கும் 4 பிரிவுகள்ல கார் பந்தயமும் 2 பிரிவுகள்ல இருசக்கர வாகன போட்டிகளும் நடந்தது. LGP ஃபார்முலா 4 கார் பந்தயத்துல அவலான்சி ரேசிங் அணியை சேர்ந்த கோலாப்பூர் வீரர் சித்தேஷ் மண்டோடி முதலாவது இடத்தையும், மெக்கோ ரேசிங் அணியை சேர்ந்த சென்னை வீரர் விஷ்ணு பிரசாத் 2வது இடத்தையும், டார்க் டான் அணியை சேர்ந்த சென்னை வீரர் சந்தீப் குமார் 3வது இடத்தையும் பிடிச்சாங்க. JK ரெட்புல் ரூக்கி கோப்பை இருசக்கர வாகன போட்டியில ஜேடன் முதலிடத்தையும், வருண் 2வது இடத்தையும், லாகூர் ஐசலா 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 3வதா நடைபெற்ற யூரோ JK 17 8வது போட்டியில யூரோ இன்டர்நேஷனல் அணியை சேர்ந்த தமிழக வீரர் விஷ்ணு பிரசாத் முதலிடத்தையும், கர்நாடகாவை சேர்ந்த ஆகாஷ் கவுடா 2வது இடத்தையும், தமிழக வீரர் விகாஷ் ஆனந்த் 3வது இடத்தையும் பிடிச்சாங்க. JK டயர் சுசுகி ஜிக்ஸர் இருசக்கர வாகன போட்டி கோப்பைக்கான 10 சுற்றுகளோடைய முடிவுல ஜோசப் மேத்யூ முதலிடத்தையும், மால்செவ் டான்கிலியானா 2வது இடத்தையும், லால் மவிபுவா 3வது இடத்தையும் பிடிச்சு அசத்திருக்காங்க. இறுதியா நடைபெற்ற யூரோ JK 17 11வது போட்டியில தமிழக வீரர் விஷ்ணு பிரசாத் முதலிடத்தையும், ஹைதராபாத் வீரர் ஆனந்தித் ரெட்டி 2வது இடத்தையும், மகாராஷ்டிரா வீரர் நயன் சட்டர்ஜி 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இந்த போட்டியோட தனி சிறப்பா முதல் முறையா மீரா எர்டா அப்படிங்கிற பெண் வீராங்கனையும் சக வீரர்களோட கலந்துகிட்டாங்க. முன்னதா செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவங்க ஆண் வீரர்களோட கலந்து கொண்டது வேறுபாட்டை ஏற்படுத்தல அப்படின்னும், வெற்றியை இலக்கா வச்சு தனது முழு திறமையும் வெளிப்படுத்தி போட்டியில பங்கேற்றதா தெரிவிச்சாங்க. Well, I'm not actually taking any pressure right now because if I start taking pressure, I'll mess up my races and I won't be able to focus on my races. But yeah, people have expectations from me and I myself have expectations for myself. But I'll make sure that I just keep improving and racing really well and giving the boys a tough competition. In India, basically, not many people know about motorsports, so it's really tough to get sponsors in India. But if we go out of India, we have lots of opportunities to get lots of sponsors because over there motorsports is much more known and people have ideas and companies and industries are really interested in sponsoring the drivers. கலந்து கொண்ட 4 போட்டிகள்ல 2 போட்டிகள்லயும் முதலிடத்தையும், 2 போட்டிகள்ல 2வது இடத்தையும் பிடித்து அசத்திய சென்னை வீரர் விஷ்ணு பிரசாத் சொல்லும்போது, பயிற்சி போட்டிகள்ல சிறப்பா செயல்பட்ட அனுபவத்துல போட்டிகள்ல பங்கேற்றதாகவும், சர்வதேச அளவிலான வீரர்களோட போட்டியிட்ட அனுபவம் தொடர் வெற்றிகளை குவிக்க உதவியதாகவும் தெரிவிச்சிருக்காரு. For the first time அவங்க நாட்டுல இருந்து வந்து இங்க புதுசா ஒரு ட்ராக்ல ஓட்டும் போது ஐ திங்க் அவங்க ரொம்ப நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. of course and plus நம்ம வெதர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு இன்னும் லாட் மோர் கூலர். ஸோ எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு டெஃபினெட்லி அவங்க வந்து they perform really well. சரி, உங்களோட பார்வையில் வந்து உங்களுக்கு மிராடா ஃபர்ஸ்ட் லேடி டு ஓட்டம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் வெரி குட். முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மேல் டாமினேட்டட் ஸ்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது மீரா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரேஸ் இன் BMWன்றப்போ பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் we've grown so much and I think she'll be an inspiration to more women coming into motorsport and take it as a career option. போட்டிகளை ஒட்டி நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்துச்சு. அதே சமயம் அதிவேகத்துல கார்களும் இருசக்கர வாகனங்களும் பந்தய சாலையில சீறி பாய்ந்த காட்சி பார்வையாளர்களை பரவசத்துல ஆழ்த்துச்சு. ஜூலியானாவை பத்தி தவறான கருத்துக்கள், அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையன்கிட்ட பேசுறது வந்து ரொமான்டிக்கா பேசுற மாதிரி விஜய் டிவி அதை போட்டு காமிச்சு அதை ஒரு மாதிரி இன்டர்நெட்ல பரப்பி விட்டு அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி கொடுக்குறது. அந்த ஒட்டுமொத்த இவங்க என்ன பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒட்டுமொத்த பிம்பம்னு காமிச்சாங்க ஜூலியானாவை. இப்போ இவங்களை கரெக்ட் பண்ணுறது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு சமம்.